இப்போ 9ஆம் எண்ல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன கலர் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 9ஆம் எண்ணுக்கு தனிப்பட்ட எழுத்து கிடையாது. அதாவது அது சப்தங்களுடைய சேர்க்கை முடிவும் தான் அந்த எண்ணு குறிக்கனால அதுக்குன்னு தனிப்பட்ட இது கிடையாது. அந்த 9ஆம் எண்ணுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதாவது 9ஆம் எண் செவ்வாயை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த செவ்வாயை பாருங்க, நம்ம பூமிக்காரங்கன்னு சொல்லுவோம். அப்போ செவ்வாய் நல்லா இருந்தாதான் நம்ம ஜாதகத்துல பெரிய பெரிய கட்டடம் பில்டிங் கட்டிட்டே இருக்கலாம், சிவில் இன்ஜினியரா ஆக முடியும். அதே செவ்வாய் தான் ஒரு குண்டு வச்சு தெரிகிறதும் போர்க்களமா ஆக்குறதும் செவ்வாய் தான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு செவ்வாய். அது பாருங்க, இந்த 9ஆம் நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதாவது முன்னொரு காலத்துல எல்லாம் எப்படின்னா கணக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு கை வச்சு எண்ணுவாங்க. 1 2 3 எண்ணுவாங்கல்ல, 1 2 10 வரை எண்ணும்போது அடுத்தால விரல் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த 10க்குள்ள பெரிய எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் வச்சு பார்க்கும்போது இந்த 9ஆம் எண்ணுக்குள்ள எந்த எண்ணெய் கூட்டினாலும் அதே எண் தான் வரும். அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் 9 கூட 7 கூட்டினா 16, அந்த 1 6 கூட்டினா 7. மல்டிப்ளை பண்ணும்போது 9 கூட 2 பெருக்குங்களா 18, 1 8 9. ஆனா இந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான 9ஆம் இந்த எண்ல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா 9ஆம் எண்ல பிறந்தா அவங்க லட்சியமா தான் வாழ்வாங்க. ஒரு லட்சியத்தோடு தான் வாழணும். இப்படிதான் நான் இருக்கணும், ஒரு பெரிய ஆபீசரா ஆகணும் நீங்க சின்ன வயசுலயே நினைச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே 18ஆம் தேதி பிறந்தவங்க கொஞ்சம் சுயநலத்தை விடணும், அவசர புத்தி, கோபம், பிடிவாதம் இருக்கும். அதை நீங்க தவிர்த்துட்டேன்னா நல்லா இருப்பீங்க. இதே 27ஆம் நம்பர்ல உள்ளவங்க சாந்தமா இருப்பாங்க. அவங்க மூளையே அவங்களுக்கு வெற்றி காரணம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சொல்லும்போது 3 5 6 9 இந்த தேதியில பிறந்தவங்களை நீங்க லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கலாம். 1 2 8 இந்த தேதியில் உள்ளவங்களை எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் அப்படிதான். 3 5 6 9 உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுமாதிரி உங்களுக்கு 5 6 9 இந்த தேதியில நீங்க எது செய்யறாலுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 2ஆம் நம்பரை நீங்க அவாய்ட் பண்ண நல்லது. கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெளிர் பச்சை, வெள்ளை இந்த மாதிரி கலர் தான் உங்களுக்கு வேண்டாம். இந்த 2 கலரையும் அவாய்ட் பண்ணுங்க. மற்ற கலர் நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு 9ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு தான் நவரத்னம் போடுறது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா செவ்வாய் தான் நவரத்னத்துக்கு அதிபதி. செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்தாலும் இதுல உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. உங்க ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் திக்பலமா இருக்கும்போது நீங்க நவரத்னம் மோதிரம் போடுங்க, நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.